புதிய அரசு பொறுப்பேற்ற உடனே கனிம வளத்துறை அமைச்சர் திரு மிஸ்டர் பிரபு அவர்கள் சந்திச்சு இது மாதிரி தமிழகத்துல இருக்கிற 4000க்கு அதிகமான கிரஷர்கள் இருக்கு. ஆனா வெறும் 1376 கிரஷர்கள் தான் கனிம வளத்துறை அனுமதி கொடுத்துருக்கு. அதே மாதிரி குவாலிட்டி செக், அதாவது கனிமத்தை அரைச்சி எம்சாண்டா விற்கும் போது அதுக்கு பொதுப்பணித்துறையுடைய குவாலிட்டி செக் இருக்கு. அந்த குவாலிட்டி செக்குக்கு அனுமதி வெறும் 476 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. மீதி 3000 ப்ரெஷருக்கு மேல இங்க அனுமதி இல்லாத இயங்குறதால தரமான எம்சாண்ட் இல்லை. எம்சாண்டுக்கான பாலிசியே 12 வருஷமா சட்டத்திட்டங்களை உருவாக்கவில்லை. இது மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே அன்றைய தினமே அறிக்கை கொடுத்து தமிழகத்துல 3000 கிரஷர்கள் ட்ரோன் விட்டு அளக்கப்படும், முறைகேடுகள் அனுமதி இல்லாத கிரஷர்கள் மூடப்படும் சொன்னாரு. ஆகவே அவர் கள ஆய்வில் போய் இப்போ அந்த சைடு தூத்துக்குடி, திருநெல்வேலி சைடு, ஒரு மதுரையெல்லாம் ஒரு 67 குவாரிகள் மூடி இருக்காங்க. நேற்றைய தினம் திருவண்ணாமலையில 6 கிரஷர் மூடி இருக்காங்க. இப்படி ஒரு 80லேருந்து 100 கிரஷர்களும் குவாரிகளும் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால என்ன ஆகுது, இப்போ செயற்கையா ஒரு தட்டுப்பாடு உருவாக்குறாங்க. எம்சாண்ட் ஏற்கனவே எலெக்ஷன் அறிவிப்புக்கு முன்னாடி அறிவிச்சதுல 2 மாத காலமாக எந்த மெட்டீரியலும் ஓட்ட முடியல. அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான சவுடு, ஏற்கனவே மணல் 2 வருஷமா இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ திடீர் நிறுத்தும் போது இங்க மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விலைவாசி உயர்வு ஏற்படுது. இதை கருத்துல கொண்டு இப்போ அமைச்சருக்கும் இந்த அரசுக்கும் ஏன் இந்த நேரத்துல மணல் விற்பனை துவங்கக்கூடாது. மணல் விற்பனை கடந்த காலங்கள் மாதிரி ஒப்பந்ததாரர் இல்லாம, தேர்ட் பர்சன் இல்லாம, புக்லின் இல்லாம, மிஷின் இல்லாம, மேனுவலா அந்தந்த ஊர் மக்களை வச்சு மணலை மேனுவலா பாண்டில் அள்ளி டிராக்டர்ல போட்டு வெளியேற்ற கொட்டும் போது மணல் கடத்தல் தவிர்க்கப்படும். நீராதாரம் பாதிக்காது, விவசாயிக்கு பாதிப்பு இருக்காது, சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்காது, அதிக ஆழம் நோண்டப்படாது, அரசுக்கும் அவப்பெயர் வராது. ஒரு மணலை நேரடியா அரசு எடுக்கணும்னு சொல்ற. ஏனென்றால் இப்பொழுது மணல் ஆந்திரால இருந்து 1 யூனிட் மண் 12,500 13,000 வாங்கிட்டு இருக்கோம். அரசு இப்போ மணல் விற்பனை செய்யும் போது அரசுக்கு வருவாய் வரும். அரசினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அது வல்லுநர்கள் எல்லாம் சொல்றதை பார்த்தா 50,000 கோடி தேவை என்றார். ஆகவே அந்த 50,000 கோடி பணம் இந்த எம்சாண்ட் மூலியமாவோ மணல் விற்பனை மூலியமாவோ அரசு கிடைக்கும். இது இல்லாத கூடுதலாக 50 ஆண்டுகளாக எந்த டேம்லயும் மணல் எடுக்கல. டேம்ல 50% ஆஃப் தி சாண்ட் அங்க இருக்கு. டேம்ல இருக்கிற மண்ணை எடுக்க சொல்லி இந்த அரசுக்கு, முதல்வருக்கு நாங்க கோரிக்கை விடுறோம். ஏன்னா அது எடுக்கும்போது அந்த மணல் கேரளாலெல்லாம் சக் பண்ணி எடுக்கிறாங்க. அதாவது வாட்டரோட அடியில் இருக்கிற அந்த டேம்ல இருக்கிற மண் வெளியே தண்ணி திருப்பி டேமுக்கு போயிடும். அந்த மணலை விற்பனை செய்கிறாங்க. அது மாதிரி இங்கே அரசு டிஎன் சாண்டோ இல்லை டேமன் மூலியமாக டேம்ல இருந்து மண் எடுத்தோம்னா அதில் பலாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு வருவாயும். மணல்ல ஒண்டி தான் நேரடியா அந்த மணல் அப்படியே காஸ்ட், வெறும் லோடிங் செலவு ஒரு 200 ரூபா போச்சுன்னா 10,000 ரூபாய் கிட்ட ஒரு லோடுக்கு அரசுக்கு வருவாய் வரும். இந்த நேரத்தில் அது யூஸ் பண்ணலாம். இது இல்லாத இந்த சைடு சிட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டு, வேலூர்லாம் பாலாத்துல எல்லாம் மணல் இல்லை. இந்த மணல் இங்கே பற்றாக்குறை ஏற்படுறது ஏன் ஆந்திராவிலிருந்து வர மண்ணை அரசு தடை செய்யும். இப்போ ஆந்திராவிலிருந்து வர மண்ணுனால இங்க இருக்கிற விவசாயிக்கு பாதிப்பு இல்லை, இங்க இருக்கிற நீர் ஆதாரம் கெட போறது இல்லை, இங்க இருக்க சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லை. ஏன் அதை நீங்க தடுக்கிறீங்க? நம்மளுடைய கனிமங்களை கேரளாவோ கர்நாடகா கடந்த 20 ஆண்டுகளாக எடுத்துட்டு இருக்காங்க. அந்த அரசு தடை செய்யல. அந்த மாதிரி சூழ்நிலை ஏன் ஆந்திரா மண்ணை நீங்க வர வச்சீங்கன்னா, அந்த மண்ணை அரசு ஒரு பசுமை வரியோ இல்லை ஒரு சீனரேஜ் ஃபீஸ் போட்டு பார்டர்ல வர வச்சிங்கன்னா, ராயல்ட்டி வர வச்சிங்கன்னா அரசுக்கு அதுல ராயல்ட்டியும் வரும். அதே நேரத்தில் ஒரு 6-7 மாவட்டத்துக்கு மணல் கிடைக்கும். ஏன்னா இங்க ரிவர் இல்லாதனால இப்ப திருச்சியில நீங்க மணல் விட்டு திருச்சியிலேருந்து வரும்போது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கூட. இது இல்லாம மலேசியா மண் அரசு கடந்த இறக்குமதி பண்ணணும்னு சொல்றோம். ஏன்னா அது
இறக்குமதி வந்து தனியாருக்கு ஒரு 4 ஒப்பந்ததாரருக்கு அதை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த மணல் வந்துச்சுன்னா இந்த சிட்டி போர்ட் இருக்கிற பக்கம் தூத்துக்குடி பக்கம் இந்த மணல் வந்து சரி செய்யப்படும். இந்த கனிம கொள்ளை மலைகள் உடைக்கப்படுது, அதுல இப்போ மலைகளை வந்து இப்போ சீல் வச்சு நிறுத்தப்படுது. இதெல்லாம் தடுத்தீங்கன்னா இந்த கட்டுமானத்துக்கான மணல் எம்சாண்ட் தட்டுப்பாடு வராது, விலை உயர்வு வராது, அரசுக்கு அவப்பெயர் வராது. ஆகவே இந்த நேரத்தில் அரசு இதை உடனடியாக செய்யணும். ஏன்னா கடந்த காலங்களில் வந்து மணலை வந்து தனியார் கிட்ட கொடுத்து அதனால பல ஆயிரம் கோடி ரூபாய் களவு போய் இடி போன்ற வழக்கெல்லாம் வந்து 6 மாவட்ட ஆட்சியர் டெல்லிக்கு வரவைக்கப்பட்டு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டது. இதனால எங்க தொழில் பாதிக்கப்பட்டது. சிலர் தனியார், சிலர் ஒப்பந்ததாரர், சில கான்ட்ராக்டர் பண்ண தவறுனால லாரி சங்கத்துக்கோ லாரி உரிமையாளருக்கோ மணல் கிடைக்கல, அவப்பெயரும் கிடைச்சது. ஆகவே இந்த அரசு வந்து எந்த இடத்துல லஞ்சம் வாங்க மாட்டோம், ஊழல் நடைபெறாது சொல்றதுனால இந்த நேரத்தில் மணல் திட்டுகளா இருக்கக்கூடிய இடம், அதாவது கடலூர், திருச்சி, கரூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதியில் இப்போ மணலை வந்து மேனுவலாக எடுத்தாங்கன்னா அரசுக்கு 25,000 கோடி ரூபாய் வருவாய் வரும். அதே நேரத்தில் கனிமங்கள் மலைகள் வெட்டி எடுக்கிறதுல ஈவே பில்லை பயன்படுத்தணும்னு சொல்கிறோம். ஈவே பில் வந்து பயன்படுத்தினா எந்த கனிமோ எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவு காசு அரசு கஜானாவுக்கு வரும். தனியார் பில்லு இதை வந்து தடுக்கணும். இதனால வந்து அனுமதி இல்லாத கிரஷர்ல அரைக்கக்கூடியது வந்து அதிகமாக அரசு கஜானாவுக்கு வரல. மலைகள் எல்லாம் இன்னைக்கு எங்கே போனாலும் எத்தனோ அடி வெட்டிட்டாங்கன்னு இன்னைக்கு தினம் ஒரு செய்தி வந்துட்டே இருக்கு. மலைகள் காணவில்லைன்னு சொல்லலாம். அதனால வந்து இப்போ இந்த நேரத்தில் இந்த திட்டத்தை அமுல்படுத்தினா அரசுக்கு வருவாய் வரும், எங்க கட்டுமானத்துறை தங்குன்று நடைபெறும், விலை உயர்வு இருக்காது என்பதனால இதை அரசுக்கு சொல்றோம். இது இல்லாத கிருஷ்ணகிரி வழியா ஒரு நாளைக்கு 2000-3000 லோடு வந்து கனிமங்களுக்கு கடத்தப்படுது. அது கேட்டா தகவல் வரி சட்டத்துல கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் பசுமை வரி வசூல் செய்யப்படுதுன்றார். நான் இப்போ ஆர்டிஐல கேட்டிருக்கேன், பசுமை வரி வாகனத்துக்கு கனிமங்கள் ஏற்றப்படும் போதே லாரி பில்லுலேயே பெங்களூர், மைசூர், கர்நாடகான்னு போட்டு வசூல் செய்றீங்கன்னா அப்படி அது மாதிரி வசூல் செய்கிற பில்லு இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. அப்படி இருந்தால் அதை தெரியப்படுத்தணும். அப்படி அந்த திட்ட எண்ணிலிருந்து பசுமை வரி வசூல் செய்றீங்கன்ற தகவலை கேட்டிருக்கேன். அப்படி பசுமை வரி வசூல் செய்திருந்தா இது வரைக்கும் எத்தனை ஆயிரம் கோடி அரசு கஜானாவுக்கு வந்து கேட்டிருக்கேன். இது இல்லாத அந்த கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மலைகள் வந்து பெங்களூர்ல இருக்கதான் எடுத்துட்டு போறாங்க. இப்போ மேகதாது அணை கட்டுறதுக்கு கூட அங்கிருந்து தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எம்சாண்ட் கட்டுமானத்துக்கு. ஆகவே அதை உடனடியாக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு பற்றாக்குறை. இங்கே நம்ம மணல் ஏற்கனவே 2019 நீதியரசர் கிருபாகரன் சொல்லியிருக்காரு, மணலாவது மழை வந்தா மணல் திருப்பி மீண்டும் வந்துடும், மலைகள் உடைக்கப்பட்டா இயற்கை பாதிப்பு வரும், மழை வராதுன்னு சொல்லியிருக்காரு. அதை மீறி கடந்த 2 அரசும் அங்கிருந்து கனிமங்களை வெட்டி எடுத்ததுனால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை தடுத்து நிறுத்தணும். அதே மாதிரி கேரளாக்கு கடத்தக்கூடியதை இப்பொழுது குவாரிகள் நிறுத்தப்பட்டதுனால அதுவும் தடுக்கப்படும். பசுமை வரி என்ற பேர்ல அதர் ஸ்டேட்டுக்கு போகிறத நிறுத்தணும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த எஃப்சி பண்ணும்போது ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட 2 நிறுவனங்களுக்கு மட்டும்தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சொன்னீங்க. ஆட்சி மாறிய பிறகு அது மாறிடுச்சு அந்த சர்வதிகாரம். அது மீண்டும் தொடர்ந்து தான் இப்போ நான் பத்திரிகை மினிஸ்டர் சந்திச்சு கொடுத்துருக்கேன். இப்போ அது நாளைக்கு, நேற்று சாட்டர்டே சண்டேனால தெரியல, இன்னிலிருந்து என்ன பண்றாங்கன்றது தெரியும். இப்போ புதித மணல் குவாரிகள் மீண்டும் திறக்கப்படணுன்றீங்க இல்லையா? எத்தனை மணல் குவாரிகள் இப்போ தயார் நிலையில இருக்கும்? இப்போ திறந்தாங்கன்னா என்ன பயன்படுவாங்க? ஏற்கனவே 28 மணல் குவாரிகள் அனுமதி பெற்று இருக்கு. மதுரை நீதிமன்றம் வந்து தனியாரை ஏன் இதுல இன்வால்வ் பண்றீங்க, லோடிங் கான்ட்ராக்டர் எதுக்கு 3ஆம் நபர் இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த 3ஆம் நபர் இல்லாம அரசு ஏற்கனவே டிஎன் சாண்டுன்னு இருக்கு, அரசு மணல் விநியோகம் இருக்கு, ஆன்லைன்ல புக் பண்ணலாம். அதில் அரசு நேரடியா QR கோடு இருக்கு. இப்ப எல்லாம் எல்லாமே ஜிபே எல்லாம் வந்துடுச்சு. ஈஸியா அரசுக்கு அந்த பணத்தை செலுத்தி மணல் எடுக்க முடியும். நேரடியாக அரசு கைகளுக்கு போய் சேரும். இதுல மணல்ல அவப்பெயர் அரசுக்கு வர்றதே 3ஆவது நபரை கொடுத்து தி லோடர் பிகம்ஸ் அ ட்ரேடர். ஒரு லோடரா உள்ள கூப்பிடு கேட்டா நான் அள்ளி போட முடியுமான்றீங்க.
நாங்கள் பிடபிள்யூடி ஸ்டாஃப் வேலை செய்யணுமான்னு சொல்லி நீங்கள் ஒரு மூணாவது நபரை உள்ளே கூப்பிடுறீங்க. அந்த மூணாவது நபர் தான் பிகம்ஸ் அ ட்ரேடர். அவர் விற்கிறதுனால பணம் அவர் கைக்கு போகுது. இதனால் ஊழல் நடைபெறுது. இந்த மணல் நிறுத்தப்பட்டது. ஒரு வாட்டியும் இந்த மாதிரி 2 ஆண்டுக்கு ஒரு முறை மத்திய அரசு தலையிட்டு நிறுத்தும் போது இதை நம்பி இருக்கக்கூடிய ஒரு 55,000 லாரிகள், அதை சார்ந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள், அதே மாதிரி கட்டிடத்துக்கு தரமான மணல் இல்லை. இப்போ சட்டத்திட்டங்களே உருவாக்கணும்னா கனிமங்களை வெட்டி எடுக்கிறவங்களுடைய நிலைமை என்ன? அரைக்கிறவங்க முறையா அரைக்கணும். சரியா அரைக்கலைன்னா அவங்கள யார் சட்டத்திட்ட யார் தடுக்குது? ஒரு காவல் நிலையம் இருக்குன்னா அங்கே சட்டத்திட்டம் இருப்பதான் அவரு திருடுறாருன்னா அவருக்கு இந்த தண்டனை, இந்த வழக்கு, இத்தனை ஆண்டு சிறை, இவ்வளோ ஃபைன்னு இருக்குது. எம்சாண்ட் உருவாக்கி 12 ஆண்டுகளாவது இது வரைக்கும் சட்டத்திட்டம் உருவாக்கல. சட்டத்திட்டத்தை உருவாக்காத 2 செக்ரட்டரி, பொதுப்பணித்துறை செயலாளர், நீர்வள செயலாளர் மீது கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ண சொல்லி கொடுத்து புகார் மனு கொடுத்து வழக்கு பதிவு பண்ணாத இப்போ MM கோர்ட்டு, ஈவினிங் பசார் MM கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது. மிக விரைவில் அந்த அதிகாரி மீது தன் கடமை செய்ய தவறாங்க, பல உயிரிழப்பு காரணமா இருக்காங்க, பொது சொத்துக்கு பங்கம் விளக்காங்க, வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். சிலருடைய மாஃபியா கண்ட்ரோல் இருந்துச்சு. இந்த ஆட்சியின் போது அது உடைக்கப்பட்டு சுதந்திரமா எல்லாரும் செயல்பட வாய்ப்பு இருக்குமா? ஆமா, இப்ப அமைச்சருடைய நடவடிக்கை பார்க்கும்போது TK பிரபுடைய நடவடிக்கை உடனே இறங்கிட்டாரு. செக்ரட்டரியேட்டுக்கு 3 நாள் வரல, ஃபீல்டுக்கே போயிட்டார். அந்த மாதிரி நடவடிக்கை இதுதான் நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். நாங்க ஒண்டி இல்லை, ஒரு மலைகள் பல 200-300 அடி ஆழம் போயிருச்சுன்னா ஏதாவது விபத்து நடந்ததா உங்களுக்கு நீங்களே அங்க போக முடியும். நாங்க கூட போக முடியாது. அங்க போன காவல்துறை அனுமதி கேட்டா கூட SP கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு இன்னைக்கு அமைச்சர் போய் பார்வையிட்டு ஒரு 80-100 குவாரிகளை சீல் வைத்திருக்காருன்னா அப்போ என்ன நடக்குது? அப்போ தொடர்ந்து 10-20 ஆண்டுகளாக மலைகள் உடைப்பதில் முறைகேடு. எந்த மலை நீங்க விபத்து நடந்தா போனாலும் அனுமதி இல்லாத இருக்கு. ஏன் அரசு இது வரைக்கும் மலை குவாரிகளை ஏன் கடந்த ஒரு 10-20-15 ஆண்டுக்கு முன்ன மலைகள் அரசு கிட்ட இருந்தது. இன்னைக்கு அரசு கிட்ட ஒரு மலை கூட எல்லா மலையும் தனியார் கொடுத்துட்டாங்க. ஆகவே அதை மீண்டும் அரசு இதுல தொடர்ந்து தவறு நடக்குது. இப்போ டாஸ்மாக் எப்படி அரசு எடுத்தது, தனியார் ஒயின் ஷாப் இருந்தது, அதுல முறைகேடு, வெளி மாநில மது விற்கிறாங்க, கலப்பட மது விற்கிறாங்க, அரசு எடுத்தது. அப்ப தொடர்ந்து 20 ஆண்டுகளாக இங்கே மலைகள்ல முறைகேடு நடக்குது. எப்ப கேட்டாலும் 2000 அடி 200 கோடி ரூபாய் அபராதம் சொல்லிட்டே இருக்கீங்க. எந்த மலை போனாலும் இன்னைக்கு அமைச்சர் ஒரு 2 நாள்ல 100 கோரை மூடுறாருன்னா அப்போ இன்னும் எவ்வளவு கோரைகள் தமிழ்நாடு தவறு நடக்குது. ஆகவே அரசு அதை பத்தியும் அரசு கேபின் மூலியமா அரசு ஒரு திட்டத்தை வகுக்கணும். அது இல்லாத மணல் இயற்கையாக மணல் நிறைய இருக்கு நம்ம ஆற்றுல, அதை எடுக்கலாம். டேம்ல இருந்து மண் எடுக்கலாம், மலேசியா மண்ணை வர எடுக்கலாம், அதன் மாநிலத்திலிருந்து மண் எடுத்துட்டு வராங்க, அதிக இருக்கு, அதை கொடுக்கலாம். ஏற்கனவே 2022 டேம்ல இருந்து மண் எடுத்து ஒரு தூர்வார சொல்லி ஜீவோல போட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த தனியார் இதை தடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப எந்த தனியாருடைய தலையீடும் இல்லை. அரசு நேரடியாக டேம்ல எல்லாம் இருக்கிற மண் எடுத்தா அங்க நீர் தேக்கம் நிறைய இருக்கும். வெள்ள நேரத்துல இந்த மலையில கடல்ல கலக்காது, சேவ் பண்ணலாம். மணல் சுத்தமா வரும். ஏன் கேரளாவுக்கு இப்ப கோயம்புத்தூர், திருப்பூர்ல அந்த மண்ணு தான் வருது, டேம் மண்ணு தான் வருது. ஏன் அதை வரவேற்கலான்னு அரசுக்கு இதன் மூலியம் நாங்க லாரி உரிமையாளர் சங்க சார்பாக அரசுக்கு கருத்து சொல்றோம். அரசு இதை பண்ணா அவங்களுக்கு வருவாய் கிடைக்கும் எங்களுடைய கோரிக்கை. அமைச்சர் எடுத்திருக்கிற நடவடிக்கையை எடுப்பதற்காக விலை தற்கால விலை உயர்வு வந்துடும். விலை உயர்வு அரசு திருப்பி இதை கொஞ்ச நாள் ஸ்லோ டவுன் பண்ணலாம். கடந்த அரசு மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா மீண்டும் கொலையை தடுக்க முடியாது என்பதுதான் இந்த அரசுக்கு. அமைச்சருக்கு 2 அமைச்சருக்கு கடிதம் கொடுத்திருக்கோம், CM செல்லி கொடுத்திருக்கோம். இது மீது நடவடிக்கை எடுக்கனால பத்திரிகையாளர் சந்திச்சு. ஓகேண்ணா, நன்றிண்ணா.